இந்த பிரபஞ்சம்தான் கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிற சிலருக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று, கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம். இதை நீங்கள் கோவிச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்லி ஆகணும். என்னுடைய வேதம் எனக்காக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தெரியுமா? சிருஷ்டித்தார் என்னென்று அர்த்தம் உண்டு? சிருஷ்டித்தார் என்னென்று தெரிஞ்சு கொள்ளுங்க, தமிழ் தெரியாதவங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எங்கே? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமுமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. தேவன் பின்பு ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவை உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. அதான் வானமும் பூமியும். சரியா? அதே நீங்கள் ஏசாயா 66 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று. அப்போ அவர் சேர் வானத்தில் இருக்குது. அவர் கால் தட்டுது எங்கே இருக்குது? பூமியில். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் அவர் தான் எல்லாம் ஆளுகை செய்கிற ஒரே ஒரு தேவன். அவர் தான் இந்த உலகத்தை படைத்தார். எங்கேயாவது உலகத்தை இப்படி படைச்சனுண்டு நீங்கள் சொல்கிற, நீங்கள் எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லி எனக்கு ஒரு காண்பிங்க, அதற்காக நான் பார்க்குறதுக்கு. உலகத்தை நாங்கள் தான் படைத்தோம்ண்டு வேறு எங்கேயாவது சொல்லியிருக்குதா? நாங்கள் இப்படி இருந்து இப்படி படைத்தோம்ட்டு தெளிவாக சொல்லியிருக்குதா எங்கேயாவது? வேறு எந்த புத்தகத்திலேயாவது சொல்லியிருக்குதா? பைபிளில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்குது. கர்த்தர் தான் இந்த உலகத்தை படைத்தார். இந்த பிரபஞ்சத்தை படைத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார் அந்த இயேசு கிறிஸ்து? அவர் தான் இந்த ஆவியானவர். அவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர். அவர் யாரும் இல்லை, இவர் தான் இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேல் மக்கள் அவர் அப்படியே பைபிளை ஃபுல்லாக வாய்ச்சி முடிச்சிங்கண்டா, இஸ்ரவேல் மக்களை அவர் வந்த சந்ததி அவர். சரி, அவர் ஏன் வந்தவர்? அதில் மக்கள் அவங்க சொல்லு கேட்கல, பாவத்துக்கு மேலே பாவம் செய்தாங்க. அதுக்கு தானே அவர் பழி செலுத்துதல் முறையை கொண்டு வந்தார். பழி செலுத்தக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் அவங்களோட மனங்கள் உடைஞ்சி பாவத்திலிருந்து வெளியில் வருவாங்கண்டு. அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்ன்ற அர்த்தம் தெரியுமா? வணங்கா கழுத்துண்டா ஒருத்தனுக்கும் இப்படி தலையாட்ட மாட்டான், வலையை இப்படி கொஞ்சமாவது இப்படி ஓம் சொல்ல மாட்டான், இப்படி நின்ற மாதிரி இப்படி ரோபமாக திடீர் தான் வணங்கா கழுத்து உள்ளவன். அப்போ அவங்க வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தாங்க. அதால் கர்த்தர் தேவன் அவங்கள ஜனத்தின் மேலே கோபம் கொண்டு அடித்தார், தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினார், வாதைகளை அனுப்பி அவங்களோட பிள்ளையிலே அவரே கொண்டார். ஏனென்றால் அவங்க அக்கிரமம் பாவங்கள் மிஞ்சி போயிட்டுது. அவங்களோட பாவம் மிஞ்சி அவங்க கோபுரம் கட்ட போக்கில் அவங்களோட பாஷைகள் எல்லாத்தையும் தேவன் பிரித்தார், தாறுமாறாக்கினார் என்று வசனம் சொல்லுது. அதால் தான் இவ்வளவு மொழிகள் இந்த உலகத்தில் இருக்குது. அவர் பிரித்தார். அவங்க கோபுரம் சேர்ந்து கட்ட போனாங்க. அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு கோபுரம். அதை கட்டக்கூடாண்டோடு கர்த்தர் அவங்களோட எல்லார பாஷைகளையும் ஒவ்வொருவராக பிரித்து விட்டார். அதால் இந்த உலகத்தில் அவ்வளோ பாஷைகள் இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு தெளிவாக இன்றைக்கு வரைக்கும் நான் கேள்விப்படல வேறொரு புத்தகத்தில் இப்படி உலகத்தை படைத்த ஒரு தேவண்ட விஷயங்களாக ஒன்று நான் கேள்விப்படல. அடுத்தது அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அவங்களோட பாவங்களை அடித்து அந்த ஜனங்கள் அடித்து அவங்களுக்காக பழி செலுத்த விட்டு வேலை பார்த்து அவங்க திருந்தலை. அப்போ அவர் அவங்களோட பிள்ளைகளை தண்டிக்க இயலாமல் தான் அவர் மனுஷ ரூபமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அது எப்படி சொல்லப்படுது என்றால், அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தருனார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னு சொன்னால், நம்முடைய பாடுகள், நம்முடைய அக்கிரங்கள், நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார். கத்தரிக்க கொண்டு போகிற ஒரு ஆடு அந்த ரோமம் எடுக்க கொண்டு போகிற ஆடு சைலண்டாக இருக்கும், அதை போல் இருந்தார். ஒரு பலியிட கொண்டு போகிற ஆடு சைலண்டாக இருக்கும், அதுக்கு என்ன செய்ய போகிறாங்க? அப்படி இயேசு கிறிஸ்து வாய் திறக்காதவராக இருந்தார். அவர் பிதாவுக்கு ஒப்பாக சமமாய் இருந்தும் அவர் அதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாதபடிக்கு
அவருக்கு வந்த அந்த பாடுகளின் நிமித்தம்தான் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த பாவ மன்னிப்பு தேவை. அந்த பாவ மன்னிப்புக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பலியானார். எப்போ இயேசு கிறிஸ்து வந்து இரத்தம் சிந்தி பலியாகி 3ஆவது நாள் உயிர் தெழும்பினாரோ அன்றைக்கு பிறவிலிருந்து இரத்தம் சிந்துதல் இந்த உலகத்துக்கு தேவையில்லை. மனுஷனை படித்தது அவர் தான். ஏன் படைத்தவர் என்றால் அவர் லூசிபர் என்ற ஒரு தூதன் இருந்தான். அவருக்கு 3 தூதர்கள். அதில் ஒரு தூதன் லூசிபர், அவன் பேர். மற்றது மீகாபேல், காப்ரியேல். அப்போ இந்த லூசிபர் தான் வந்து கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தி கொண்டிருந்த ஒரு தூதன். அப்போ என்ன செய்தான்? நானே உலக பேருக்கு ஆராதனை செய்ய நானே நல்ல வல்லமையாக இருக்கிறேன் என்று சொல்லி நினைத்தான். அவன் தள்ளப்பட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பான ஜனங்களே, உஷாராகுங்க, விழித்திருங்க. நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் மீது கோவப்படுவது நியாயமானதல்ல. கிறிஸ்தவர்களுக்கு அங்கேருந்து காசு இங்கேருந்து காசு வருது என்று சொல்வது அதெல்லாம் பொய்க்கதை. நாங்கள் தான் எங்கள் சபைகளை வளர்ப்பதற்காக எங்களால் முடிஞ்சதை 10ல் 1 பங்கோ எங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை கொடுத்து சபைகளை வளர்த்து வருகிறோம். பிஸ்னஸாக சில கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க. அது வேறு விஷயம். அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆனால் அன்பான இயேசுவை அறியாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு நண்பரும், ஒவ்வொரு சகோதரர்களுக்கு நான் இதை ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேன். இவ்வளோ ஸ்பீடாக காய்க்கிறேன் என்றால் நீங்கள் ஒருவன் இருந்து கேட்குற அளவில் உங்களுக்கு மைண்ட் செட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, உங்களோட டைமும் இல்லை. ஏனென்றால் அதை நீங்கள் கேட்க வலிக்கிட்டாலே பிசாசு உங்களோட மூளையை மங்க பண்ணிடுவான், கோவப்படுத்துவான், நித்திரையை கொண்டு வருவான், ஏதோ ஒரு பிஸியாக்குவான். நீங்கள் கர்த்தரை பைபிள் ஒர்க்கை எடுத்து வாசிக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இல்லாத பொல்லாத வேலைகள் பிஸியாகிடுவீங்க. ஏனெண்டா வேதத்தை வாசிச்சிங்கண்டா உண்மையான தேவன் யார், அவர் என்ன நோக்கத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்ன்ற எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. அன்பான ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் கொஞ்சமாவது பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசுவை 6வது திரும்பி பாருங்கள். இந்த உலகத்தின் சரித்திரத்தையே மாற்றி படைச்சிருக்கிற அன்பான தெய்வம் அவர். நீங்கள் அவரை மிஞ்சி நீங்கள் வெளியால் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழும்பி அவர் இந்த உலகத்தில் அவர் எப்படி வாழ்ந்தாரோ 30 வருஷம், அதே போல் அவருடைய சீசர்களுக்கு அவர் காண்பிக்கப்பட்டார், அவர் தெரிவிக்கப்பட்டார். அவர் போய் எல்லாரையும் அவர் மீட் பண்ணார். அவரை தொட்டு பார்த்தாங்க. அவரை தொட்டு பார்த்து பார்க்க போகிறேன்னு சொன்ன ஒரு ஆள் தான் அந்த சீசன் பேர் தோமா. அப்போ அன்பான ஜனங்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன் என்று நீங்கள் நம்பணும். அவர் இப்போ ஆவியாக நமக்கு வலது பார்சத்தில் இருக்கார். அவர் இப்போ ராஜாதி ராஜா வரப்போகிறாரு. அவர் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் பிறந்து இப்போ நம்ம கிருபையின் காலத்துக்குள்ளே இருக்கிறோம். நமக்கு அன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு லோயர் ஜட்ஜாக மாறிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுகிற ஒரு லோயராக இருக்கிறாரு. அவர் ஜட்ஜாக வரக்குள்ள அவர் நியாயம் தீர்ப்பார் கட்டாயம். அப்போ நீங்கள் அவர்கிட்ட தப்பிக்கொள்ள முடியாது. இதுதான் சரியான நேரம். மனம் திரும்புங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒருவரே பரிசுத்தர். அவர் பாவத்தை காணாத ஒரு பரிசுத்தர். அவர் பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவிகளை நேசிக்கிறாரு. எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் முகத்தில் காரி துப்புனாங்களாம். அவர் பாவமே செய்யாத ஒரு சுத்தமாக உலகத்தில் வாழ்ந்த ஒரு தேவன். அவர் மனுஷனாய் வாழ்ந்தார். மனுஷனுக்கு எப்படி வெட்டினா ரத்தம் வரும், அடித்தா எப்படி நோகுமோ அதே மாதிரி கடவுளுக்குரிய எல்லா அதிகாரம் இருந்தும் ஒரு துளி கூட அவர் கடவுளுக்குரிய அதிகாரத்தை அவர் தனக்காக பாவிச்சு கொள்ளலை. அவருடைய மற்றவர்களுக்காக எல்லா வல்லமையும் அவர் செயல்படுத்தினார். ஆனால் அவருக்கு ஏறும் சிலுவையில் மறிக்காமல் அதை ஸ்கிப் பண்ணி வாரத்துக்கு. ஆனால் அதுதான் ப்ரோசஸ். அந்த ப்ரோசஸுக்கு போனால் தான் இந்த பாவ மன்னிப்புக்குரிய எல்லா நித்திய ஜீவனுக்குரிய விஷயங்கள் நடக்கும். இல்லைண்டா பிசாசு அவரை வஞ்சித்திடுவான். ஏன் வஞ்சிப்பான்டா, அவர் நீதியுள்ள தேவன். அவருக்கு அடித்து பிடுங்கி உங்களை எல்லாரையும் பரலோக எண்ணெயெல்லாம் கொண்டு போக தெரியாமல் அவர் நன்மை தீமை அறியத்தக்கவாறு வச்சிருக்கார். அதனால தான் நான் அந்த தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்கதான் அந்த பழத்தை வச்சுருந்தார். அவர் ரோபோ மாதிரி நம்மளை நடத்துகிற தேவன் இல்லை. நீங்கள் எப்போ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அண்டையிலேருந்து கர்த்தர் நடத்துவார். இது நான் பேசலை, உண்மை ஆவியானவர் பேசுகிறாரு. ஜனங்களே, இதை பார்த்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை போய் கொஞ்சம் பாருங்கள். எங்கேயாவது சபைகள் இருந்தால் போய் கேளுங்க. இல்லை உங்களுக்கு ஒருத்தரும் தேவையில்லை. அவரே நல்ல ஆசாரியன், அவரே நல்ல ஒரு சொல்லித்தருகிற ஒரு டீச்சர். சரியா? நீங்கள் ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை அறிய நான் விரும்புகிறேன், என்ன செய்யணும், பரலோகத்துக்குள்ளே போகணுமெண்டா என்ன செய்யணுமென்று கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு வழிகளை உண்டாக்குவார். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருவார். ஒரு தேவையில்லை, அவர் உங்களோட உள்ளத்துக்குள்ளே விளங்கப்படுத்தி கொண்டு இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான், அவர் தான் மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று நீங்கள் மனசில் ஏற்றுக்கொண்டு அவரை வாயினால் அறிக்கை செய்யக்குள்ள நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரம் அதில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருத்தரும் இப்படி பின்வாங்கி போயிடாதீங்க. இந்த உலகத்தில் காசு பணம் எல்லாம் இருக்கலாம், நீங்கள் எல்லாத்தாலையும் வாங்கலாம். ஆனால்
நிம்மதியை சமாதானத்தை மட்டும் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் வாங்க முடியும். நீங்கள் கேட்கலாம், சில கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி. ஆமாம், கஷ்டப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதால் இந்த உலகத்தின் பாடுகளுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த உலக ஐஸ்வர்யங்களுக்காக கிறிஸ்துவை தேடுவோமானால் நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை. இந்த உலகத்தில் கிறிஸ்துவை தேடுகிறது பரலோகத்துக்காக மட்டும்தான். கிறிஸ்துவ தேடக்குள்ளே அவர் தான் படைத்த உலகம், எங்களுக்காக படைத்த உலகம், மனுஷனுக்காக படைத்த உலகம், எங்களுக்கு ஆளுகை செய்ய படைத்த உலகம். அவரை முழு மூச்சாக தேடக்குள்ளே, அவரை சொல்லக்குள்ளே அவர் மற்றதெல்லாம் கூட கொடுப்பார். கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தர் நமக்கு தருகிற ஒரே ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி. இதை நீங்கள் எந்த கோடி ரூபாய், இந்த மில்லியன் ரூபா கொடுத்து உங்களால் வாங்க இயலாது. இது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்குள்ள அது வரும். இல்லைண்டா ஒன்றுமே முடியாது. பிசாசு என்ன செய்கிறான்டா, கடவுள் வேஷம் போட்டுக்கொண்டு எல்லாரையும் சூதரித்து கொண்டு நிற்கிறான், எல்லாரையும் மரணத்துக்குள்ளே தள்ளி கொண்டு நிற்கிறான். ஏனென்றா அவனுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டது. அவனுக்கு தெரியும் அவனோட காலம், கடைசி காலம் வருதுண்டு. பைபிளில் வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஒன்று இருக்குது. 22 அதிகாரங்கள், கடைசி அதிகாரம். அதை எடுத்து வாசிச்சிங்கன்னா தெரியும் இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுதுண்டு, என்ன நடந்து கொண்டு இருக்குதுன்னு நீங்கள் அறிவிங்க. அந்த ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்டிய உலகத்தை படித்து மட்டும் சரி வராது. நான் படிக்காத ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் உலகத்தின் ஞானியாக இருக்கிறான். நான் உலகத்துக்கு ஞானி, இயேசு கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். ஜனங்களே, நீங்கள் மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் ஒருவரே பரலோகத்துக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறாரு. அவரை அல்லாமல் பரலோகத்துக்குள்ளே போகையில் நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் உங்களால் பரலோகத்துக்குள்ளே போகையில். என்ற சொந்த மாமா அவரால் செத்துட்டார். சுத்தமான ஒரு மனுஷன். மனே தம்பி மகன் என்று மட்டும்தான் அவர் வார்த்தையில் வரும். அவங்களோட மனைவி கூட சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்சினால் ஒரு நாளில் அவர் கோவப்பட்டதை இல்லைன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு தங்கமான ஒரு மனுஷன் மறிச்சிட்டார். ஆனால் அவர் ரட்சிக்கப்படலை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. அவருக்கு எத்தனை நேரம் சொல்லியும் அவர் மறுதளிச்சிட்டார். ஆனால் இன்றைக்கு அவரை நிலைமை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நான் அடித்து சொல்லுவேன், அவருக்கு பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களுக்கு தெரியாமல் இயேசு என்று மனசுக்குள்ளே கடைசி நேரங்களில் நினைச்சிருந்தாருண்டா அவருக்கு கட்டாயம் அதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி எங்களுக்கு தெரியாமல் அவர் இல்லை நான் இப்படித்தான் வாழ்ந்தேன், இப்படித்தான் மதத்துக்குள்ளே இருப்பேன் இருந்திருந்தாரேண்டா அடிக்க சொல்கிறேன், அவருக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. நீங்கள் இதில் கோவிக்க தேவையில்லை. உங்களோட நன்மைக்காக மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு ரூபா தரப்போகிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு தான் டைம் வேஸ்ட் உங்களோட கதைக்கிறதால. இந்த டைமுக்கு போய் நான் உழைச்சினுண்டா நான் உழைச்சி கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு இந்த கர்த்தர் எங்களுக்கு வச்சிருக்காரு, இதை கட்டளையாக வச்சிருக்காரு. ஏனெண்டா இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணுறதுக்கு தான் ரட்சிக்கக்கூடிய அடையாளம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அது நாங்கள் சும்மா இருக்கையில் இது எங்கள் மேலே விழுந்த கடமைண்டா நான் உழைச்சி தான் சாப்பிடணுன்ற மாதிரி. அதுக்கு பார்க்க மேன்மையான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது. அன்பான கிறிஸ்தவர்களை நீங்கள் ஒதுக்காதீங்க, தள்ளாதீங்க, அடிக்காதீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு துன்புறுத்தலுக்கும் அவருக்கு நீங்கள் பதில் கொடுத்தே ஆகணும். கிறிஸ்தவர்களை ஏசாதீங்க, ஊழியக்காரர்களுக்கு எதிராக கதைக்காதீங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆத்தும அறுவடை செய்யுங்க, ஆத்தும அறுவடைக்கு போங்க. கிறிஸ்தவர்களே, உறங்காதீங்க, தூங்காதீங்க, ஆத்தும அறுவடைக்கு போங்க. இயேசு கிறிஸ்துவை ஒரு உண்மையான தெய்வம், அவர் மட்டும்தான் தெய்வம் என்று உலகத்துக்குள்ளே போய் சொல்லுங்கள். கிறிஸ்தவர்களே, இது உறங்காதீங்க. இது கடைசி காலம். உறங்கி கொண்டே இருக்காதீங்க, விழிப்பெழுங்க. பக்கத்தில் இருக்கிற நண்பர் கோவிச்சிருவாரோ என்று கர்த்தரை குறித்து சொல்லாமல் இருக்காதீங்க. நீங்கள் ஒரு நண்பரை நேசிக்கிறீங்கன்றா இயேசு குறித்து சொல்கிறது மட்டும்தான் உண்மையான நேசத்துக்குரிய அடையாளம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், என்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று. இந்த வீடியோ அதுக்குரிய வீடியோ தான். உங்களுக்கு பார்க்க கோபமாக கதை பேச்சு கொஞ்சம் உங்களுக்கு ராங்கியாக இருக்கலாம், ஆனால் அது உங்களை நேசிப்பதுக்குரிய வீடியோ. இது நீங்கள் உட்கார்ந்து யோசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு சரியான ஒரு வெளிப்பாட்டை தருவார். உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. பைபிளை எங்கேயாவது போய் வாங்கி அதற்கு வாசித்து முடியுங்க. நீங்கள் ஒரு மகள் சொன்னால் நான் நல்லா படிச்சிருக்கேன், பார்த்த உடனே எல்லா புத்தகங்களையும் படித்து முடிச்சிருவேன், ஆனால் என்னால் பைபிளை மட்டும்தான் என்னால் திறந்து வாசிக்க முடியாமல் இருக்கு, என்ன காரணம் என்று அவ்வளோ கிராஜுவேட் முடித்த ஒரு மகள் சொல்கிறா. ஆனால் நான் சொல்கிறேன், ஏன் உங்களை வாசிக்க விடாதுண்டா, இதுக்குள்ளே ஒரு மறைவான இந்த உலகத்து கண் இல்லை. இந்த கண்ணுக்கு முன்னால் 2 விதமான கண் இருக்குது. ஒன்று கர்த்தருடைய கண், இன்னொன்று பிசாசினுடைய கண். அந்த பிசாசினுடைய கண் நமக்கு எல்லாவற்றையும் மறைச்சி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய கண் பார்க்க வைக்கும், கர்த்தருடைய கண் உள்ளுக்குள்ளே போய் பேச வைக்கும், கர்த்தருடைய கண் ஞானத்தை கொண்டு வரும், கர்த்தருடைய கண் பலவித காரியங்களை கொண்டு வரும். பிசாசனுடைய ஒரே ஒரு விஷயம், தடையை மட்டும் கொண்டு வருவான், நித்திரையை மட்டும் கொண்டு வருவான். நீங்கள் நம்புங்க, நம்பிக்கொண்டே இருங்க. இயேசு ஒருவரே கடவுள், அவர் ஒருவரே நித்தியத்துக்குரிய தேவன். நீங்கள்
அதில் ஒன்று விட்டுத்தன் ஆரம்பத்தில் அதான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அடித்தார் 6 இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் அவர்களை நல்ல ஒலிவ மரம் என்று சொல்லியிருக்காரு. நாங்களோ காட்டு ஒலிவ மரம் என்று கலாத்தியரில் சொல்லியிருக்காரு. நாங்கள் நல்ல ஒலிவ மரத்தை அவர் அப்படி அடித்தாருண்டா, காட்டு ஒலிவ மரம் நாங்கள் எம்மாத்திரம். அப்போ நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேலர்களுக்காக நம்முடைய ரட்சிப்புக்காக அவர்களுடைய கண்களை குருடாக்கினார் என்று இருக்குது, அவருடைய கண்களை மறைத்தார் என்று இருக்குது. அப்போ நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஓகே, இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் என்றால், அந்த ஆதியில் ஆவியை அசைவாடி கொண்டிருந்த அந்த ஆவியானவர் தான் பிதா. அந்த பிதா தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவர், இயேசு கிறிஸ்து தான் பிதா. அவங்க திரியேக தேவன், அவங்க ஒருவர் மூவராய் செயல்படுறாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி அடையாளம் என்றால், தண்ணி என்றால் பிதா. ஐஸ் கட் ஒரு குளிர் கூடப்படுத்துனீங்கன்னா ஐஸ் கட்டியாகும். ஐஸ் கட்டி இயேசு கிறிஸ்து. அதை வெப்பமேற்றினீங்கன்னா ஆவியாக போகும். அதான் ஆவியானவர். அதுக்கு பேர் தண்ணி தான். தண்ணிக்கு போய் எண்ணத்தை தான் கொடுத்தாலும் தண்ணி தான். அது கொக்கோ கோலாவாக மாறாது, ஆரஞ்சு ஜூஸாக மாறாது. தண்ணி தான். பிதா தான். அவர் 3 விதமாக கிரியை செய்கிறார். என்னத்துக்குண்டா, அவர் மனுஷனாக வந்தார் இந்த உலகத்தில். நீங்கள் எல்லோரும் அவரை தொட்டு பார்த்தீங்க. அவர் இப்போ ஆவியாக போய்த்தார். அவரை நீங்கள் தொடையலாது, ஆனால் அவர் ஆவியை உணர்வீங்க. அப்படியே எனக்கு வலது பார்ஷத்தில் இப்போ இருந்து என்னோட கதைக்க வைக்கிற அவர் தான். அவ்வளவுக்கு கண்டினியூவாக கதைக்கிற மனுஷனே இல்லை. தேவ ஆவியானவர் எனக்குள்ளேருந்து கதைக்கிறார். அதை மட்டும் நம்புங்க. நீங்கள் இதுக்கு எதிராக எழும்பி நீங்கள் போனீங்கண்டா, நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் நரகத்துக்கு உரிய வழிக்கெலாம் நீங்கள் போகிறீங்க. நரகத்தின் வழி விசாலமானது, பரலோகத்தின் வழி ஒட்டுக்கமானது. நிற்கிற இப்போ இரும்பு அதெல்லாம் என்ன கிறிஸ்தவர்கள் நாங்களே பரலோகத்துக்குள்ளே போகிறது அற்றிதான் இருக்குது. ஏனென்றா கர்த்தருடைய சட்டத்திட்டங்கள், அவருடைய ஒழுக்கமான நீதி காரியங்கள், பரிசுத்த வாழ்க்கை சரியான அது கஷ்டமில்லை. அது கொஞ்சம் இந்த உலகத்தோட ஒப்பிடக்குள்ளே முரணானது. அப்போ உலகத்துக்குள்ளே நாங்கள் பழகின வழியாக அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆவியான ஒரு அபிஷேகத்தை பிறக்குள்ளே அதெல்லாம் கஷ்டமே இல்லை. பாவம் அருவருப்பாயிரும். ஆவியான நமக்குள்ளே வரக்குள்ளே நான் முந்தி வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கும் அப்பா நான் நினச்சி பார்த்தா அருவருப்பாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு சில காரியங்களை விட்டுருந்தேன். ஆனால் என்னால் மறக்க முடியலை. திரும்ப அந்த பழைய பாவத்துக்குள்ளே போய் கொண்டிருந்தேன். ஆனால் எப்போ ஆவியானவர் அந்த கனியை நமக்குள்ளே தாராரோ, அதுக்கு பிறகு அதை பற்றி சிந்தனையும் வராது, அதை பற்றி எண்ணமும் வராது. அது அருவருப்பாக இருக்குது நினைக்கக்குள்ள. ஏண்டா இப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் செஞ்சிட்டோம், இப்படி ஒரு பிள்ளையை செஞ்சிட்டோம்னு நினைக்க அருவருப்பாக இருக்குது. ஏண்டா பரிசுத்தம் நமக்குள்ளே வரக்குள்ளே அந்த கெட்ட விஷயங்கள் அருவருப்பாயிரும். இதான் உண்மை. அன்பான உறவுகளே, நண்பர்களே, இதை கேளுங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அதான் ஆதியில் இருந்த ஆவியானவர் அந்த பிதா அவர் மாம்சமாக இந்த இடத்துக்கு எல்லாரோடும் இருந்து அவர் இந்த பழி செலுத்தின காரியத்தை எல்லாத்தையும் அவரே தண்ட தலையில் எடுத்தார். அதுதான் ஏசாயா 53 இருக்குது. அவர் நமக்காக பலியானார். சரியா? இப்போ நீங்கள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று பைபிளில் 2 பாக்கம் இருக்குது. அது என்னென்னா, இயேசு கிறிஸ்து அந்த ஆதியில் அவர் பிறக்க போகிறான்னு தெரிஞ்சு அவர் பிறக்கக்கூடான்னு சொல்லி பிசாசு மனுஷர் மூலம் அவன் பயங்கர தடைகளை கொண்டு வந்து பைபிளை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு அது வர்றதுக்கு அதை ஃபுல்லாக தடை பண்ணித்தான் பிசாசு. ஆனால் கர்த்தர் போட்ட திட்டம் நடந்தே ஆயிட்டுது. அதுதான் இன்னொன்று சொல்ல நான். அவர் நீதி இந்தவன் அடித்து பிடிங்கி அவளுக்கு செய்ய தெரியாமல் இல்லை. அவர் எல்லாத்துக்கும் நீதியாக எல்லா விஷயங்களும் செய்வார். ஓகே, நான் வைக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென்.